பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. அல்லேலூயா. பாருங்கள், நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. பாருங்கள், நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. கற்பனைகள், கட்டளைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த 10 கற்பனைகள், அந்த கற்பனைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீதியாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. அப்போ இப்படி இருக்கும்போது நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ என்று ஒரு கொஸ்டினோட பவுல் இந்த இடத்துல வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். அப்போ இப்படி ஒரு நன்மையான காரியம் மரணத்தை கொண்டு வரும்? இல்லவே, அப்படியல்ல. மரணமே எனக்கு மரணமாயிற்று, பாவமே எனக்கு மரணமாயிற்று. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவம் தான் நமக்கு மரணத்துக்கு நேராக இழுத்து செல்கிறது. அப்போ பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும், அப்போ பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் என்றால், அந்த கற்பனைகள் கட்டளைகள் வரும்போது தான் நியாயப்பிரமாணம் ஒன்று நமக்கு கிடைத்ததுக்கப்புறம் தான் பாவம் எது, அக்கிரமம் எது, எது மீறுதல் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. அப்போ கற்பனைகள் வரும்போது தான் அந்த நன்மையானதை கொண்டு, அதாவது நியாய பிரமாணத்தை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே, மரணம் எதனாலே வருது? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நியாய பிரமாணம் வரும்போது தான் பாவம், அக்கிரமம், மீறுதல் எதுங்கிறதே புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த கற்பனைகள் நியாயப்பிரமாணம் வந்ததன் மூலமாகத்தான் இந்த பாவம் நம்மளுக்கு அதை புரிந்து கொள்கிற தன்மை கொடுத்து பாவம், அக்கிரமம், மீறுதல்ங்கிறது தெரிந்து அதனாலேயே மரணம், அந்த பாவத்தை செய்யும்போது மரணத்தை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நன்மையானதை கொண்டு வந்து, அந்த நியாயப்பிரமாணம் நன்மையானதை கொண்டு வந்து எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது பாவமாகவே தோன்றுகிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அந்த பாவம் நமக்கு வெளிப்படை ஆகும்போது, அதன் மூலமாக மரணம் என்று வரும்போது, அப்போ நன்மையானது, அப்போ பாவமாகவே, அதாவது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிட்டு. அப்போ நன்மையானதே பாவமாக விளங்கும்படி அப்படியாக ஒரு சிந்தை. ஏன்னா அந்த நியாய பிரமாணத்தை யாராலும் கை கொண்டு நடக்க முடியவில்லை. இப்படி நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாது அப்படி சொல்லும்போது அதன்படி முழுமையாக செய்ய முடியவில்லை. அப்போ பாவம் ஆட்கொண்டு விடுகிறது. அதை தான் இந்த வசனத்திலே பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த ஆதி காலத்து மனிதர்கள் நியாயப்பிரமாணத்தின் படி ஃபாலோ பண்ண முடியல, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. பாருங்கள், நம்ம ஆண்டவர் நம் மீது வைத்த இரக்கத்தின் நிமித்தம் நமக்கு இந்த கிரேஸ் பீரியட், இந்த கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். நாம் அவரை விசுவாசித்து அவர் மீது அன்பு கொண்டு அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நமக்கென்று பரிசுத்த வேதாமத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அன்பு முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நாம் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருக்கென்று நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆவியானவரே நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் முழுவதுமாக ஆண்டவர் அண்டையில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஆவியானவருக்கு நாம் முழுமையாக இடம் கொடுப்போம் என்றால், ஆண்டவர் நம்மளை அற்புதமாக, அதிசயமாக நடத்தி மகிமையிலே அவரோடு எப்போதும் சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக நம்மளை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த நாளில்
இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், அர்ப்பணிப்போடு ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த 2025ஆம் வருடத்தின் ஜூன் மாதத்தின் 13ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்தி வருகிறேன். நன்றி அப்பா. அப்பா, எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் ஓடி உழைக்க நீர் பலன் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உடைய சமுதாயங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.